Good morning students. Today we are going to learn discontinuities. If x is a point in the domain of definition of the function f at which f is not continuous, we say that f is discontinuities at x. அப்போ f இது நாட் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா நம்ம f என்ன சொல்லுவோம், டிஸ்கண்டினியூட்டிஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? ஆல்ரெடி நம்ம கண்டினியூஸுக்கு டெஃபினிஷன் பார்த்துருக்குறோம், அதை படிச்சுக்கோ. ஓகே, தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, அதுக்கு டெஃபினிஷன், let f be defined on open interval a comma b, consider any point x there exists a less than or equal to x less than or equal to b, we write f of x plus equal to q. If f of tn which is convergent to q as n tends to infinity for all sequence tn in open interval x comma b there exists tn convergent to x. ஸோ அப்போ இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதோட f of x ப்ளஸ்னா அதோட ரைட் லிமிட்டு, சரியா? பாசிட்டிவ் லெஃப்ட் லிமிட்டு ரைட் லிமிட்டு சொல்லுவோம்ல. ஸோ இதில் f of x ப்ளஸ் ஈக்குவல் டு க்யூவாக இருக்கணும், சரியா? செகண்ட் இது என்னன்னா, f of x மைனஸ்னா தட் இஸ் ஈக்குவல் டு q. ஸோ இதே மாதிரி தான் f of tn convergence to q as n tends to infinity as a கமா எக்ஸ். இங்கே என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸ் கமா பி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே என்ன பண்ணுறோம், ஏ கமா எக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தேர் எக்ஸிஸ் டிஎன் கன்வர்ஜன்ஸ் டு எக்ஸ். ஓகே, ஸோ இது ரெண்டையும் வாசித்து வச்சுக்கோ. நெக்ஸ்ட் நோட்டு கொடுத்துருக்கோம். நோட், இட் இஸ் கிளியர் தட் எனி எக்ஸ் சச் தட் ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி limit t tends to x f of t exists if and only if f of x plus equal to f of x minus equal to limit t tends to x f of t. ஓகே, ஸோ இது எல்லாமே என்ன பண்ண, இந்த லிமிட் எக்ஸிஸ்டாக இருந்துச்சுன்னா எது லிமிட் எக்ஸ்டென்ஸ் t tends to x f of t எக்ஸிஸ்டாக இருந்துச்சுன்னா இதோட ரைட் லிமிட்டு அண்ட் லெஃப்ட் லிமிட்டு ஈக்குவலாக இருக்கும், சரியா? ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தட் இஸ் லிமிட் t tends to x f of t is also equal. ஓகே, இதுதான் இதில் சொல்லியிருக்கிறோம். Next definition, let f be defined on open interval a comma b if f is discontinuous at a point x and if f of x plus and f of x minus exist. அதுக்கு ரெண்டுமே எக்ஸிஸ்டாக இருக்கணும். தென் எஃப் இஸ் செட் டு ஹாவ் எ டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் கைண்டு. அப்போது நம்ம எப்போ ஃபஸ்ட்டு கைண்டுன்னு சொல்லுவோம் அப்படின்னா, எஃப் என்னவாக இருக்கணும், ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பியில் நம்ம டிஃபைன் பண்ணிக்கோ. எஃப் டிஸ்கண்டினியூட்டிஸ் அட் த பாயிண்ட் எக்ஸாக இருக்கணும். அதே மாதிரி அதோட ரைட் லிமிட்டும் லெஃப்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதை ஃபர்ஸ்ட் கைண்டுன்னு சொல்லுவோம், டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் கைண்ட். ஓகே, ஸோ அதர்வைஸ் இந்த ரெண்டு லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் த செகண்ட் கைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரைட் லிமிட்டும் லெஃப்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் கைண்டுன்னு சொல்லுவோம். எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அதை செகண்ட் கைண்டுன்னு சொல்லுவோம். ஓகே, செகண்ட் கைண்டு மீன்ஸ் தட் இஸ் டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் செகண்ட் கைண்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு இது ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும், ஃபர்ஸ்ட் கைண்டுனா என்ன, செகண்ட் கைண்டுனா என்னன்ட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நோட்டு கொடுத்துருக்கோம், அதை ரீட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, தேர் ஆர் டூ வேஸ் இன் விச் இஸ் ஃபங்க்ஷன் கேன் ஹாவ் எ சிம்பிள் டிஸ்கண்டினியூட்டி. ஃபர்ஸ்ட் ஒன், எய்தோ f of x plus that is not equal to f of x minus. ஓகே, செகண்ட் ஆர் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, செகண்ட் f of x plus equal to f of x minus not equal to f of x. ஓகே, ஸோ இது அந்த நோட்டு ஒன் வேர்டில் இருக்கும், ஜஸ்ட்டு ரீட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள். இதை ஃபஸ்ட்டு எத்தனை ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, சரியா? ஸோ டிஃபைன் f of x equal to 1 if x is rational, 0 if x is irrational.
சரியா? ஸோ ஒன்றுன்னா ரேஷ்னல், 0ன்னா எக்ஸ் வந்து என்ன இர்ரேஷ்னலாக இருந்துச்சுன்னா வேல்யூ 0. ஓகே, அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கிறோம். தென் எஃப் ஹேஸ் எ டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் த செகண்ட் கைண்ட் அட் எனி பாயிண்ட் எக்ஸ் சின்ஸ் நெய்தர் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் நார் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸிஸ்ட். இது எக்ஸிஸ்டாக இருக்கும்ட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏதாச்சும் ஒன்று எக்ஸிஸ்டாக இருக்கும். ஓகே, ஸோ அப்படின்னா இது என்ன பண்ணுறோம், இந்த ஃபங்க்ஷனை வந்து என்ன சொல்லியிருக்கோம், எஃப் ஹேஸ் எ டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் த செகண்ட் கைண்டு. ஓகே, செகண்ட் கைண்டுனாலே நமக்கு எப்படி இருக்கணும், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் வந்து என்னவாக இருக்கணும், எக்ஸிஸ்டாக இருக்கக்கூடாது. சரியா? எக்ஸிஸ்டாக இல்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், இதை வந்து செகண்ட் கைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது வந்து இதே இதில் இந்த 1 இருக்கிற இடத்துல எக்ஸ் எடுத்துக்கிறோம், 0 இருக்கிற இடத்துல வேல்யூ 0 தான். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கிறோம். சரியா? தென் எஃப் ஹேஸ் எ கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ஹேஸ் எ டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் த செகண்ட் கைண்ட் அட் எவ்ரி அதர் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை தவிர மற்ற எல்லா பாயிண்ட்லேயும் அது என்னவாக இருக்கும், செகண்ட் கைண்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு செகண்ட் ஒன் கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம ப்ரூஃப் கொடுக்குறோம் பாரு. ப்ரூஃப் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ பார்ட்டுக்கு ப்ரூஃப் வந்து லெட் டிஎன் பி எ சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர். டிஎன்னா ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிறோம், அது சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸாக இருக்கும். டிஎன் வந்து கன்வர்ஜன்ஸ் டு எக்ஸ். ஓகே, தென் எஃப் ஆஃப் டிஎன் இஸ் எய்தர் 0 ஆர் 1. 0வாக இருக்கும் ஆர் 1ஆக இருக்கும். அப்போ எஃப் ஆஃப் டிஎன் டஸ் நாட் கன்வர்ஜ். ஸோ அது என்ன ஆகலை, கன்வர்ஜ் ஆகலை. ஸோ வந்து நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் அப்ளை பண்ணிப்பார். லிமிட் அப்ளை பண்ணால் இது டஸ் நாட் கன்வர்ஜ். ஸோ அப்போ டஸ் நாட் கன்வர்ஜ் அப்படின்னா நமக்கு அங்கே எங்கே லெஃப்ட் லிமிட்டும் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது, ரைட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகாது. சரியா? ஆகாததுனால இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா எஃப் ஹேஸ் டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் த செகண்ட் கைண்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதே இது நமக்கு லெஃப்ட் லிமிட்டோ ரைட் லிமிட்டோ எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், இதை வந்து ஃபஸ்ட்டு கைண்டுன்னு சொல்லுவோம். ஓகே, இது ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள். அப்போது ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு 1ம் 0வும் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கட்டாயம் அது என்னவாக இருக்கும், டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். அண்ட் டிஸ்கண்டினியூஸ் அட் த செகண்ட் கைண்டாக இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து உனக்கு எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி செகண்ட் இது பாரு, செகண்ட் வந்து அதே இருக்கிற இடத்துல வந்து ஃபங்க்ஷன் எக்ஸும் 0வும் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து அதுவும் டிஸ்கண்டினியூஸ் ஆஃப் செகண்ட் கைண்ட் ஆஃப் எவ்ரி பாயிண்ட் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸுக்கு வந்து 0 இருக்கிற இடத்துல அது என்னவாக இருக்கும், செகண்ட் கைண்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எஃப் ஆஃப் 0 கொடுத்துக்கிறோம் ஃபங்க்ஷனுக்கு. 0 கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ என்ன ஆகிடும், எஃப் ஆஃப் 0ன்னா தட் இஸ் 0 ப்ளஸ் 1, இன்னொன்று 0 மைனஸ். அப்போ இது வந்து ரைட் லிமிட்டு, இது வந்து லெஃப்ட் லிமிட்டு. ஓகே, இந்த ரெண்டு வேல்யூவை நீ கால்குலேட் பண்ணேன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ எக்ஸுக்கு 0 கொடுத்துட்டேன் அப்படின்னா அது என்ன ஆகிடும், 0 ஆகிடும். சரியா? ஸோ தென் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ஹேஸ் டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் செகண்ட் கைண்ட் அட் எவ்ரி பாயிண்ட். ஸோ அது என்னவாக இருக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு 0ல் டிஸ்கண்டினியூட்டி ஆகிடும். சரியா? ஸோ ஆஃப் செகண்ட் கைண்ட். ஸோ அங்கே அப்போ ரைட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகலை, லெஃப்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகலை. சரியா? ஸோ அப்போ இது என்னவாக இருக்கும், டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் த செகண்ட் பாயிண்ட் அட் எவ்ரி அதர் பாயிண்ட். எவ்ரி அதர் பாயிண்ட்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0வை தவிர மற்ற எல்லா பாயிண்ட்லேயும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து தியரம் டிஃபைன். இது வந்து தியரம். சரி, தியரம் 4.27 தான் எக்ஸாம்பிள் நம்பர் 3. ஸோ டிஃபைன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து 3 ஃபங்க்ஷன் வந்து நமக்கு, ஸோ 3 ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ 3 ஃபங்க்ஷன்ஸ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஃபைன்